அப்பாவின் கோபம், திமுகவில் இணைந்த அன்புமணி, அதிர்ச்சியில் ராமதாஸ். அதாவது பாமக நிறுவனர் ராமதாஸுக்கும் அவரது மகன் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே கருத்து மோதலானது வெளிப்படையாக வெடித்து பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சியின் 2024 ஆண்டிற்கு விடை கொடுப்போம், 2025 ஆண்டை வரவேற்போம் புத்தாண்டு சிறப்பு பொதுக்குழு கூட்டமானது பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் தலைமையில் தொடங்கியது. அப்போது பாமக கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் பேச ஆரம்பித்தார். பரசுராமன் முகுந்தத்தை பாமக கட்சியின் மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிப்பதாக ராமதாஸ் அறிவித்தார். அவர் மாநில சங்க தலைவராக பொறுப்பேற்று அன்புமணிக்கு எல்லா வகையிலும் உதவியாக இருக்க வேண்டும் என தெரிவித்தார். இதை சற்றும் எதிர்பாராத அன்புமணி ராமதாஸ் இந்த அறிவிப்பை கேட்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனே மேசேன் மீது இருந்த மைக்கை எடுத்து, 4 மாதத்திற்கு முன்பு வந்தவருக்கு பதவியா என்ன, அனுபவம் உள்ளது, அனுபவம் உள்ளவர்களுக்கு கொடுங்கள் என்றுதான் சொல்கிறோம் என அன்புமணி தெரிவித்தார். உடனே குறுக்கிட்ட ராமதாஸ், நான் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும், இல்லை என்றால் கட்சியில் இருக்க முடியாது, நான் ஆரம்பித்த கட்சி, நான் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும், விருப்பம் இல்லாதவர்கள் விலகி கொள்ளலாம் என ராமதாஸ் தெரிவித்தார். நான் மீண்டும் சொல்கிறேன், பரசுராமன் முகுந்தனை பாமக கட்சியின் மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுவார் என தெரிவித்தார். உடனே மைக்கை கையில் இருந்து மேடையில் மீது அன்புமணி தூக்கி போட்டார். இதையடுத்து பேச ஆரம்பித்த ஜி.கே. மணியிடம் மைக்கை வாங்கி பேசிய அன்புமணி, சென்னை பனையூரில் அலுவலகம் வைத்திருக்கிறேன், புதிதாக ஆரம்பிக்கிறேன், அங்கு வந்து என்னை பார்க்கலாம் என அன்புமணி தெரிவித்தார். இதை அடுத்து மீண்டும் பேசிய ராமதாஸ், முகுந்தன் தலைவர் விருப்பம் இல்லாதவர்கள், எனது பேச்சை கேட்காதவர்கள் விலகிக் கொள்ளுங்கள் யாராக இருந்தாலும் என ராமதாஸ் தெரிவித்தார். இந்த நிலையில் பாமக கட்சியின் அடுத்த எதிர்காலம் அன்புமணிதான் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தந்தை ராமதாஸுக்கும் மகன் அன்புமணிக்கும் மேடையிலே வார்த்தை முதலில் ஈடுபட்ட கட்சியானது பாமக தொண்டர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விலகி கொள்ளலாம் என ராமதாஸ் தெரிவித்ததும், பனையூரில் புதிய அலுவலகம் எனது அன்புமணி தெரிவித்ததும் நிகழ்வானது அன்புமணி பாமகவை விட்டு விலகிறார் என்ற கேள்வியும் இடம் அளிக்கிறது. ஏற்கனவே கூட்டணி தொடர்பாக இருவருக்கும் இடையே முரண்பாடு தொடர்ந்து நிலவி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அன்புமணி பாஜக கூட்டணியில் தொடரலாம் என்றும் ராமதாஸ் அதிமுக கூட்டணி அமைக்கலாம் என்றும் விருப்பம் தெரிவித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் வெளிப்படையாக பொதுவெளியில் இருவருக்கும் இடையே வார்த்தை மோதல் வந்திருப்பது பாமக தொண்டர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில்தான் பாமக கட்சி அப்பா ராமதாஸ் உடையதுதான் என்பதால் இவர் திமுக கூட்டணியோடு அடுத்த தேர்தலில் சந்திக்க உள்ளதாகவும் அன்புமணி முடிவெடுத்து உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. இதனால் பாமகவில் அன்புமணிக்கென்று ஆதரவாளர்கள் இருப்பார்கள், அவர்களுடன் திமுக கூட்டணியில் இணைந்து அடுத்த தேர்தலில் சந்திக்க அன்புமணி முடிவெடுத்து உள்ளதாகவும் தகவல்கள் பரவி வருகிறது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.